நீதிமன்றத்திற்குள் நடந்த படுகொலை. வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவு. பின்னணியில் யார்? பெண் சூத்திரதாரிக்கு வலை வீசும் போலீசார். கொலைக்கு பெருந்தொகை பணம் ஒப்பந்தம். இலங்கை உட்பட உலகின் 102 நாடுகளுக்கு கிடைத்துள்ள நன்கொடை. IMF நிபந்தனைகளின் தொடர்ச்சி ரணிலின் கட்டளையா? சபையில் ஜனாதிபதியிடம் கேள்வி. யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம். அமைச்சரின் அறிவிப்பு. கனடாவில் வீடு விற்பனை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். புதிய டிஜிட்டல் விசா முறை அறிமுகப்படுத்திய முக்கிய நாடு. வேலையற்றோருக்கு மகிழ்ச்சி தகவல். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொலையை தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் குற்ற கும்பலை சேர்ந்த ஹெகல்பத்ர பத்னி பட்டுவத்தி சாபர மற்றும் ஜீட் பிரியந்த ஆகியோர் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது துபாய் மற்றும் பிரான்சில் மறைந்து வாழ்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவை பாதுகாக்க 12 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கடமையில் இருந்திருக்கின்றனர். தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நீதிமன்றத்தின் வளாகத்திற்குள் இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு நடந்ததா என ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்கவிடம் பல தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நீதிமன்றத்துக்குள் நுழையும் அனைத்து நபர்களும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும், ஆனால் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் கூறப்படுகின்றது. இந்த குறைபாட்டை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்று புத்தளம் பாலவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர். 34 வயதான முகமது அஸ்மான் சரீப்தீன் என முன்னாள் ராணுவ கொமாண்டர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் பல்வேறு பெயர்களில் செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த கொலையை மேற்கொள்ள 1,50,00,000 ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் சடலத்தை பொறுப்பேற்க அவர்களுடைய உறவினர்களும் எவரும் முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா 700 தொன் பேரிச்சம்பழங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. இந்த பேரிச்சம்பழங்கள் மன்னர் சால்மானின் பரிசாக வழங்கப்படும் பேரிச்சம்பழ வழங்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் அடிப்படையில் எதிர்வரும் ரம்லான் மாதத்தை முன்னிட்டு 700 தொன் பேரிச்சம்பழங்களை 102 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது இம்முறை 200 தொன் பேரிச்சம்பழங்கள் அதிகமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த நன்கொடை திட்டமானது உலகளவில் முஸ்லிம் சமுதாயத்திற்கான சவுதி அரேபியாவின் ஆதரவையும் உதவியையும் வலுப்படுத்துகின்றது. இந்த விநியோகத்தை சவுதிய தூதரங்களுடன் ஒருங்கிணைந்து இஸ்லாமிய அலுவலகங்கள் பிரச்சாரம் மற்றும் வழிகாட்டல் அமைச்சகம் மேற்கொள்ள உள்ளது. பொருத்தமான நேரத்தில் மக்கள் மத்தியில் விநியோகிப்பதற்கு பேரிச்சம்பழங்கள் அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நன்கொடை ரமலான் காலத்தில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு உதவுவதாக இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது. இதேவேளை சவுதியில் இருந்து இலங்கைக்கு சமீபத்தில் 50 தொன் உயர்ரக சவுதி பேரிச்சம்பழங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவினை வலுப்படுத்துவதுடன் இலங்கையின் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சவுதி அரேபியாவின் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் சான்றாக அமைகின்றது என கூறப்படுகின்றது. இதுகுறித்து அந்த நாட்டு அமைச்சர் கூறுகின்ற போது, உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு உதவுவதில் சவுதி தலைமைகள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டம் சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விழுமியங்களை பரப்புவதை, சமாதானத்தை ஊக்குவிப்பதை மற்றும் தீவிரவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் எதிர்க்க உதவுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள் எதனையும் அரசாங்கம் திருத்தம் செய்யவில்லை. பயமா அல்லது தெரியாதா அல்லது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்டளையா என்பது தெரியவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசின் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மீதான 2ஆம் நாள் விவாதத்தின் போது உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் உரையாற்றிய போது,
அரசாங்கம் சிறந்த முறையில் செயல்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இருப்பினும் இந்த அரசாங்கமும் கடந்த காலங்களைப் போன்றே செயல்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் அனைத்து பரிந்துரைகளும் சிறந்தது என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய செய்யும் தேவை நாணய நிதியத்திற்கு கிடையாது. நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுடன் முன்னேற்றம் அடைந்த நாடுகளும் உள்ளன, வீழ்ச்சியடைந்த நாடுகளும் உள்ளன. ஆகவே நாணய நிதியத்தின் வழிகாட்டலுடன் எமக்கான பொருளாதார திட்டங்களை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்களுக்கானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். மக்களிடம் உண்மையை குறிப்பிடுங்கள். அரசு சேவையாளர்களுடைய சம்பள அதிகரிப்பிற்கு 345 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 15,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையாக காலப்பகுதியில் 5,900 ரூபாவே கிடைக்கப்பெறும். அரசு சேவையில் சுமார் 14 லட்சம் உத்தியோகத்தர்கள் உள்ளார்கள். அவர்களில் 51% கீழ்நிலை உத்தியோகத்தர்கள். மறுபுறம் தனியார் துறையில் 60 லட்சம் பேர் உள்ளனர். இவர்களுடைய அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மேலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு எந்தவித தீர்வும் முன்வைக்கப்படவில்லை. அரிசி மற்றும் தேங்காய் மாஃபியாக்களை தோற்கடிப்பதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். புதிய பணிமனையை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என்று கூறியிருக்கின்றார். இதற்காக கொழும்பு கோட்டை பத்திரமுள்ள வர இரவு நேர பேருந்து சேவையும் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன்போது கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் பணிமனைக்கு வருகை தந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளமையினால் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கனடாவில் வீடுகளின் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை கனேடிய வீட்டுமனை ஒன்றியம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வீடுகளின் விற்பனையானது கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது 3% குறைவடைந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் வீடு விற்பனைகளில் ஜனவரி மாதத்தில் 2.9% அதிகரித்திருந்தது. வரி விதிப்பு, வட்டி விகிதம் போன்ற காரணங்களின் அடிப்படையில் வீடுகளின் விற்பனை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் வீடுகள் விற்பனை தொடர்பான பட்டியலுக்கு சேர்க்கப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை 11% அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஜெர்மனியில் புதிய டிஜிட்டல் விசா முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெர்மன் அரசாங்கம் அதன் கன்சுலர் சர்வீஸ் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் உலகம் முழுவதிலும் உள்ள விண்ணப்பதாரர்கள் விசா விண்ணப்பங்களை நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய டிஜிட்டல் விசா முறை ஜெர்மனியில் வேலை, கல்வி மற்றும் பயிற்சிக்கான விசாக்களை விரைவில் அனுமதிக்க உதவுகின்றது. ஜெர்மனியில் தொழிலாளர்களுக்கான கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண்டிற்கு ஒன்றுக்கு குறைந்தது 4 லட்சம் திறமையான பணியாளர்கள் தேவைப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் அனலேனா பெயர்பெக் தெரிவித்திருக்கின்றார். சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதற்கான அதிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த புதிய டிஜிட்டல் விசா முறை விரைவாகவும் எளிமையாகவும் உலகளாவிய திறமையான பணியாளர்களுக்கு ஜெர்மனியில் வேலை வாய்ப்புகளை தரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.